நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை பாடுகளே. ஓஹோ, I love you Lord, I love you Jesus. வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஓஹோ, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஓ ஆண்டவரே சுவை வாசிப்பா. ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆமென். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. டாடி, ஒரு போதும் அப்பா 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 ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். கரம் பிடித்து நடத்துவார். மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் ஹalleluya. நேசர் எல்லாரும் ஆவியிலப்பா. தேற்றுவார். உன்னை அப்பா கூப்பிடறா ஆசை. அப்பான்னு அப்பா. உன்னை அம்மா கூப்பிடறா ஆசை. கல்வில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லுங்களேன். தோளில் என்ன சுமந்தத பார்த்தா ஓஹோ, அப்பான்னு சொல்லணும். என்ன கொஞ்சம் வரும் மாதா அம்மான்னு சொல்லணும். கொஞ்சம் வரும் மாதா. தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலி ஆராதிப்பேன். தூதர்களோடு ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. தேனப்பிள்ளைகளே, சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மை குறைபடாது. ஹalleluya. தேனப்பிள்ளைகளே, நான் என் வாழ்க்கையை பார்க்கும்போது எங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரன், ஜமீன்தார். எங்கள் அம்மா பெரிய பணக்காரன். அந்த காலத்தில், வெள்ளக்காரன் எங்கள் அம்மா பெரிய பெரிய படிப்பாளி குடும்பத்தில் பிறந்தவங்க. எங்கள் அப்பாட்ட வந்து எல்லாம் போச்சு. நான் நிறைய தடவை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் என் வாழ்க்கையில், சொல்ல முடியாத கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் என்னைக்கு நான் கர்த்தரை தேடி என் குடும்பத்துக்குள்ள வந்தேனோ ஒரு நன்மை இன்னைக்கு வரைக்கும் குறைபடவே இல்லைப்பா. எப்பா நீ கர்த்தருடைய பிள்ளைப்பா, அப்பா வீட்டுக்கு வந்திருக்க, நீ அப்பா வீட்டு பிள்ளைப்பா.
தேவன் என்னமோ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைன்னு அல்ல, நீ அவருடைய ரத்தம், அவருடைய ஜீவன், அவருடைய உயிரினி, அவருடைய சரீரம். அந்த விசுவாசம் நமக்கு வரணுப்பா. இந்த கால தேவ பிள்ளைகளே, புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற தேவன், எந்த சிங்கக்குட்டிகள் பட்டிகள் ஒரு பவர்ஃபுல்லோடு ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவிகளாகி தேவ மகிமை இறங்கட்டும் நமக்குள்ள. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். அப்பா, நாங்க உங்க ஜனம், நாங்க உங்க ஜனம், நாங்க உங்க ஜனம். என் தேவன் விரோத சின்னம்கா, தெய்வமே விரோத சின்னம்கா. சிங்கக்குட்டிகள் பட்டின் கிழக்கு ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை, குறையில்லை, குறையில்லை. ஆண்டவரை தேடுவக்கு குறையில்லை, குறையில்லை, குறையில்லை. ஆண்டவரை தேடுவக்கு குறையில்லை. புல்லுள்ள இடங்களிலே கர்த்தர் உன் மெய்ப்பராயிருப்பாரேயானால் எந்த கடனையும் கர்த்தர் மாத்திடுவார், எந்த பிரச்சனையும் கர்த்தர் மாற்றுவார். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, ஆவியிலே இந்த பிரசன்னத்தின் வல்லமை ஆவியானவர் நமக்குள்ள உலாவுகிறதை நான் பார்க்கிறேன். தேவனுடைய பிரசன்னத்தின் வல்லமை நமக்குள்ள இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். தேவ மகிமையின் ஆவியானவர் உங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். தேவ பிரசன்னத்தின் வல்லமை சபையில உலாவுகிறதை பார்க்கிறேன். அந்த சொல்லுகிறார், என் மகனே, renew the spirit. உன் ஆவியை புதுப்பித்துக் கொள். நீ நம்ப முடியாத பாதைகளுக்கு உன்னை நடத்த போகிறேன். நான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ காண முடியாத amazing ways-களை நடத்த போகிறேன். என் பாதைகள் அதிசயமாயிருக்கும், என் பாதைகள் அதிசயமாயிருக்கும். அற்புதத்தை தேவன் நாம் நடத்துவார். ஓ நாமா மாமா 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 ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
பேசுங்க, திருப்பி அதே பேசுங்க. இப்படி வாயத்திலிருந்து அந்நிய பாஷை இல்லைன்னா வாயத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை நிறைந்த இடம் இது. தேவன் உலாவுகிற இடம் இது. ஆவியானவர் கிரியை செய்கிற இடம் இது. எல்லாரும் ஆயத்திலிருந்து அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஓராமாபா லானாகாதாராபா பைலாபாதாராபா எல்லாரும் வாயத்திலிருந்து அந்நிய பாஷையில் பேசுவோம். எல்லாம் கர்த்தரை நன்றியோடு துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கருவிலே என்னை கண்டவரே, அழைத்தவரே. உன்னை எங்க தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டாரு? வயிற்றுக்குள்ள கரு உருவாகிறதுக்கு முன்னாவே உன்னை தெரிந்து கொண்டார். அதான் கர்த்தர் ஒரு அடாப்டட், you are special, you are anointed, you are in my hand, you are special in the world. கருவிலே கருவிலே என்னை கண்டவர், பேர் சொல்லி என்னை அழைத்தவர். பாடுவோம். கருவிலே என்னை கண்டவரே, பேர் சொல்லி என்னை அழைத்தவர். இன்னொரு முறை பாடுங்க. நன்மைகள் செய்கிற தேவன் ஆராதிக்கிறேன். பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. மத்தியில்
கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் செய்கிற நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. அதாவது நமக்கு தெரிஞ்சு சில நன்மைகள், தெரியாமல் 1000 நன்மைகள் தேவன் நமக்கு செஞ்சுட்டே இருக்கிறாரு. அதை நம்ம வந்துட்டு உணர்வு பூர்வமாக உணரணும், பார்க்கணும் அப்படின்லாம் நினச்சோன்னா அப்படிப்பட்ட நன்மைகள் சில விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் நம்மளை அறியாமல், நமக்கு தெரியாமல், நம்மளால் உணர முடியாத எத்தனையோ அற்புதங்களை தேவன் செய்து கொண்டே தான் இருக்கிறார். அதை அறிகிற அறிவு நமக்கு தேவை. அப்போ தான் நம்ம ஆண்டவரை வந்துட்டு ருசிக்க முடியும். ஆண்டவர் நேரடியாக நான் கண்ணார பார்ப்பேன் அப்படின்னா அது சில நன்மைகள் தான். ஆனால் நம்மளை வந்து சேருவதற்கு முன்பாகவே பல தீமையான காரியங்களை தேவன் வந்து என்ன செஞ்சுறாரு, நம்மளை தொடவிடாமல் நம்மளை பாதுகாத்து கொள்கிறார். நேரடியாக நம்ம வார்த்தைக்கு போகலாம். சங்கீதம் 62 1-2 வாசிப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம், ஆனால் ஒவ்வொரு தடவையும் அது ஒவ்வொரு விதமாய் பேசுகிறதா இருக்கிறது. இது தாவீதை குறித்ததான சங்கீதம். தாவீது அவன் வந்து ஒரு பெரிய ராஜா, ஆனால் அவனுடைய சூழ்நிலைகள் வந்துட்டு நிறைய கஷ்டமான சூழ்நிலைகள். அதே போல் அவன் ஒவ்வொரு தடவை இடறி போய் தப்பு செய்யும் பொழுதும் மீண்டுமாய் தன்னை தப்பெல்லாம் உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு திரும்பியுமா ஆண்டரோட சேர்ந்து கொள்வான். அவனோட லைஃப்பை பார்க்கும்போது நம்ம எல்லாருடைய லைஃபோட ரிஃப்ளெக்ஷன் அதில் தெரியும். எல்லாரையும் போல் அவனும் தவறு செய்கிறான், ஆனால் மீண்டுமாய் ஆண்டவரிடத்தில் வருவான். அது வந்து ஒரு அவனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சங்கீதம் 62 1-2 வாசிப்போம். தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அப்போ நான், அவர், அவர், இது ரெண்டும் தான் இருக்கு. நான், அவர். அவர் எனக்கு என்ன செய்கிறாரு, எனக்கு என்ன செய்கிறாரு, இது ரெண்டும் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரனையும் ஆண்டவரையும் தவிர வேறு எதுவுமே அவன் பேசலை. ஆனால் அவனுடைய பிரச்சனைகளில் யாரெல்லாம் இருக்கா, அவனுடைய பிள்ளைங்க இருந்தாங்க, வேறு நாடு இருந்துச்சு, வேறு ராஜா இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அவன் என்ன செய்கிறான், நான், அவர் எனக்கு இதை செய்கிறார், நான் அவருக்கு இதை கேட்டேன், அவர் எனக்கு இதை செய்கிறார், அவ்வளோதான். அவனுடைய லைஃப்பில் அவன் யாரை மட்டும்தான் முதல்ல வைக்கிறான், ஆண்டவரை மட்டும் வைக்கிறான். அவனும் ஆண்டவரும் தான். இவங்க 2 பேரை தவிர அவன் யாரையுமே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கவே விரும்பலை. திருப்பி அதை வாசிங்க. தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. தேவனை நோக்கி என்ன செய்தான், அவனுடைய ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவரால் அவன் அவனையும் அவனுடைய ஆத்துமாவையும் வித்தியாசப்படுத்தான். அவன் வந்து ஆத்துமான்னு அவன் சொல்லலை. என்னுடைய ஒரு விஷயம், என்னுடைய பொருள் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொருள் வேற, நாம் வேற. அப்போ அவன் ஆவி தான் அவன்றதை அவனால் உணர முடியுது. என்னுடைய ஆத்துமா யாரை நோக்கி அமர்ந்திருக்கிறது, தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது. அடுத்து அவராலே என் ரட்சிப்பு வரும். யாரால தான் ரட்சிப்பு வருமா? ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ உள்ள சூழ்நிலையை காட்டிலும் உள்ள மாற்றம், இழந்து போனதை மீண்டுமாய் பெற்றுக்கொண்ட மாற்றம். அப்போ ரட்சிப்புன்ற ஒரு விஷயமே யார்கிட்ட தான் வருதா, எல்லாமே என் ஆண்டவர்கிட்ட தான் வருது அப்படின்றான். அடுத்து அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். என்னுடைய கண்மலை யாரு? அவர் தான். என்னுடைய ரட்சிப்பு யாரு? அவர் தான். என்னுடைய உயர்ந்த அடைக்கலம் யாரு? அவர் தான். அவன் யாரையும் என்ன செய்ய மாட்டேங்கிறான், முன்னாடி வைக்கவே இல்லை. இந்த வசனத்தெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய சூழ்நிலை ரொம்ப நல்ல சூழ்நிலை நம்ம நினச்சிட்ருக்கோம். இல்லை, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் எழுதுகிற முக்காவாசி சங்கீதம் எந்த சூழ்நிலையில் இருக்கும்னா, காட்டுக்குள்ளே வேட்டையாடிக்கிட்டு பயந்து ஒளிஞ்சு இந்த சூழ்நிலையில் தான் அவன் சங்கீதம் எழுதுகிறான். பவுல் பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருந்துக்கிட்டே எப்படி சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறதுன்னு நமக்காக எழுதியிருப்பார். அந்த மாதிரி தாவீது பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவனுக்கு வந்து லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன வயசுலேயே அவன் கோலியாத்தை பார்த்தவன். சின்ன வயசுலேயே தேவன் வந்து அவனை முடிசூட்டினார்.
சின்ன வயசுலேயே தப்பும் பண்ணான், சின்ன வயசுலேயே ஆண்டவர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுக்குறான், மன்னிப்பு கேட்குறான். அப்படி அவனுக்கு எல்லாமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் அவனுக்கு நல்லா தெரியுது எந்த நன்மை யார்கிட்ட இருந்தால் வரும், ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வரும். அது புள்ள, மனைவி, வீட்டுக்காரர் யாரையுமே கிடையாது. அவனுக்கு அவனையும் தெரியும், தானும் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறான்னு தெரியும். அவனுடைய ரட்சிப்பு எங்கேருந்து தான் வரும்? அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் மிஸ்டேக் பண்ணிட்டானாலும் யார் தான் மன்னிக்க முடியும்? ஆண்டவர் தான் மன்னிக்க முடியுன்ற விஷயமும் அவனுக்கு நல்லா தெரியுது. தான் கூட தன்னுடைய லைஃப் கூட அவனோட கையில் இல்லை, ஆண்டவர் இடத்துல இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வருதுன்றதை அவன் நல்ல திட்டவட்டமாய் புரிஞ்சிருக்கிறான். இதை வந்து ஈஸியாக சாதாரணமாக எல்லாரும் எழுதிட முடியாது, சொல்லிட முடியாது. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ்டுனா நான் எதை மீன் பண்ணுறேன்னா, அவன் பல விஷயங்களை கடந்து வந்திருக்கிறான், பல ஆசீர்வாதங்களை தேவன் மூலமாய் பெற்றிருக்கிறான், தேவன் மூலமாய் மட்டுமே பெற்றிருக்கான். அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் இப்படி என்ன செய்ய முடியும்? எழுத முடியும். எல்லாம் இருக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்க? ஆண்டவர் எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளோ காசு வேணும்? அதாவது ஒன்லி காட் அப்படின்னு வைக்கிற இடத்துல காட் ப்ளஸ் அப்படின்னு வைப்பாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு எதெல்லாம் பார்த்துருப்பாங்கன்னா, ஆண்டவர் வந்து ஒரு பக்கம் இருக்கிறார், ஆண்டவர் தான் உண்டாக்குனார், எல்லாம் செஞ்சார். ஆனால் அதை செய்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை, ஒரு மனுஷன் தேவைப்படுறான்ல, இந்த அவன் வர்ற தேவையில்லை. இப்படியெல்லாம் பார்த்து என்ன செஞ்சிடறாங்க, தன்னுடைய ஆத்துமாவே என்ன செஞ்சிருவாங்கன்னா இவங்கள்ட்ட அது உணர்த்தும்படியாக வச்சுருவாங்க. இவன் ஆத்துமா யாரை நோக்கி அமர்ந்தது தான்? கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்துச்சான். ஆனால் பல பேரோட வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும், கேட்குறது, பார்க்குறது, சில மனுஷங்க தயவு, இதையெல்லாம் என்ன செஞ்சிடறோம், இயேசு ப்ளஸ் அதுன்னு வச்சிடலாம். அந்த மனுஷங்களும் யார் மூலமாக தான் வருவாங்க? ஆண்டவர் மூலமாக தான் வருவாங்க. அந்த மனுஷன் இந்த தேதியில் இந்த நிமிஷத்தில் உங்களுக்கு பயன்படணுன்றத நீங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் உண்டாக்கியிருப்பார். ஒவ்வொரு மனுஷனும் பல பேரை சந்தித்து பல பேரை நம்ம தாண்டி வர்றதுக்கான காரணம் என்ன? அது தேவனுடைய ப்ளூ பிரிண்ட். அதை வந்து யார் உணர்ந்திருந்தா? தாவீது உணர்ந்திருந்தான். அதனால தான் அவன் என்ன சொல்கிறான், அவர் என்னுடைய ரட்சிப்பு எங்கேருந்து வரும்? ஆண்டவர் இடத்துலேருந்து வரும். என்னுடைய கேடகம் யார்? ஆண்டவர் தான். என்னுடைய உயர்ந்த அடைக்கலம் யார்? அவர் தான். என்னுடைய கண்மலை யார்? அவர் தான். அதுக்காக அவன் மனுஷனை கடந்து வரல, எந்த நன்மையும் பார்க்கலன்னு. அவன் ஒரு ராஜா, அவனுக்கு வேலை செய்யவே 1000 பேர் இருந்திருப்பாங்க. அவன் கூட பணிவிடைக்காரங்க எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, அவனுக்கு மனைவிகள் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டான். அவங்களாம் உதவி செஞ்சுருப்பாங்க இல்லையா? ஆனால் அவனுக்கு என்ன தெரியுது, இவங்களை எல்லாத்தையும் காட்டிலும் யார் எனக்கு மேன்மையான உதவி? என் தேவன் ஒருவர் தான். அவர் கொண்டு வர்றது தான் இந்த விஷயங்க, ஆசீர்வாதங்கள், நான் ஒவ்வொரு இடத்துலையும் போரில் போய் பெற வெற்றி, இது எல்லாமே எங்கே தான் வருது? அவர்னால தான் வருதுன்றத அவர் 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 என்ன செஞ்சிடறான், முன்னாடி வைக்கிற அனுபவம் அவனுக்கு ரொம்பவே இருக்கிறது. நீங்கள் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டுமாய் அவராலே, அவரே அவரே அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். இந்த வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவரை முன்னாடி வைக்கிற ஒரு விஷயத்தை சார்ந்த விஷயமாக இருக்கிறது. நம்மளும் பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் லைஃப்பில், அதாவது கிறிஸ்டியனாக இருக்கோம், தினமும் காலைல ஜோம் பண்ணிடுவோம், எந்திரிச்சோன்னா 5 மணிக்கு நான் ஜோம் பண்ணுவேன், நைட்டு படுக்கும்போது ஜோம் பண்ணிடுவேன், நான் சாப்பிடும்போது ஜோம் பண்ணுவேன், எதை செய்வேன், எல்லாமே செய்வாங்க. அதை வந்துட்டு அது ஒரு பகுதி, அதை வந்து அவங்களால டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணலாம் முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த உடனே அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட போகணும்னு நினைக்க மாட்டாங்க. யாரை தேடுறது, என்ன பண்ணுறது, முதல்ல ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஜெபம்லாம் காலையில் 6 மணி, நைட்டு படுக்கும்போது, அப்படி சாப்பிடும்போது சாப்பாட்டை ஆசீர்வதிங்க, இதுதான் தெரியுமே தவிர ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிறவர் தேவன் அப்படின்றத அவங்களுக்காக முன்வைக்க தெரிகிறதில்ல. அதனால தான் எல்லா நேரத்துலையும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் மட்டும் இல்லை, 100% ஆண்டவர் கொடுக்க மாட்டாங்க, ஒரு 25% யாருக்காவது கொடுப்பாங்க. அதுவே பெரிய விஷயம் இல்லை. 50 கடவுள் 50 உலகம்,
25 கடவுள் இல்லாட்டி இப்படி இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சில பேருக்கு ஏன் ஜெபிக்கிறோமே தெரியாமல் 100% உலகத்தாரை மட்டுமே வச்சுருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. கிறிஸ்டியனாக இருக்கிறவங்கள தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ இதெல்லாம் வந்துட்டு என்ன ஆயிடுது, இதனால தான் சில சபைகளுக்குள்ள கூட சபை நல்லா வந்துட்டு என்ன சொல்கிறது, அவங்களால நல்ல சர்ச்சுக்கு போய் வர்றவங்கனால கூட சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவு இல்லாமல் போயிடுறாங்க. ஏன்னா நம்ம பாடுற பாட்டு எல்லாமே வந்து நல்ல விஷயம், நல்லா பாடுறோம், மியூசிக் நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குது. யாருக்காக பாடுறோம்? எதையுமே நம்ம ஆண்டவருக்காக ஆண்டவருக்கென்று செய்யும் பொழுது தான் அது ஆசீர்வாதம். அது என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரச்சனை. அதுதான், அவ்வளோதான். இதை வந்துட்டு அவர் தப்பு இவர் தப்புலாம் கிடையாது. எல்லாமே ஆண்டவருக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா, அது ஆண்டவர் நாம மகிமைக்கென்றுன்னு ஹோல் ஹார்ட்டடாக இருந்துச்சுன்னா அது கிறிஸ்துவுடையதாக இருக்கிறது, கிறிஸ்துவுக்காகன்றது. எந்த விஷயத்தையும் மேன்மை பாராட்டுவதற்காகவோ ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவோ இல்லை ஒரு சடங்காச்சாரத்துக்கென்று செய்யும் பொழுது அது என்னவாயிருது, அது வந்து கிறிஸ்துவுக்குரியதாக இல்லாமல் போயிடுது. அப்போ தேவனை முன்பாக வைக்கிற அனுபவம் இருக்கிற மனுஷனால் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சங்கீதக்காரனை போல நல்ல சந்தோஷமாக அவன் எழுதுகிறான் பாருங்க. இதெல்லாம் அவ்வளோ கஷ்டமான நேரத்தில் அவன் எழுதுகிறான். அவனுக்கு வந்துட்டு எனிமீஸ், எதிரிகள், இவங்களெல்லாம் பார்த்தா ஒன்றுமே இல்லைன்னு தோணுது. இந்த வசனம் நீங்கள் அடுத்தடுத்து வாசிக்கும் போது தெரியும், இவங்கெல்லாம் எனக்கு என்ன, இவங்கெல்லாம் யார், எப்போ பிரச்சனைய நேரத்தில் எழுதுறான். அதான் அவன் நல்ல ராஜாவாகி சக்ஸஸ்ஃபுல்லாக உட்காந்துருக்கும் போது எழுதுறதுன்றது வேற. பிரச்சனைகள் மத்தியில் எனிமிலாம் எதிரியெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் என்னை பார்த்துக்கிறார் அப்படின்னு எழுதுறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. 3வது வசனம் வாசிங்கப்பா. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய. இவன் ராஜா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதோட பின்னணி தெரியாமல் யாராவது டக்குன்னு எடுத்து பைபிளை வாசிக்கிறாங்கன்னா யாரோ ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எழுதுறான் போல நினைப்பீங்க. அவன் ராஜா என்ன எழுதுறான், திருப்பி வாசிப்பா. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள். எவ்வளோ நாளுடா என்னைய துரத்தி அடிப்பீங்க, எவ்வளோ நாள் அடிச்சுக்கோங்க அப்படின்றான். அடுத்து, நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்தவருக்கும் ஒப்பாவீர்கள். நீங்களாம் எப்படி எனக்கு இப்படி தொட்ட உடனே மதில் விழுந்துரும் பார்த்தீங்களா, பெருசாக நிற்கிற மாதிரி நீங்கள் நிற்கிறீங்க. ஆனால் நான் யாரை சார்ந்திருக்கேன், ஆண்டவர் சார்ந்து நிற்கும்போது நீ என்னை எவ்வளோ நாளும் எவ்வளோ பேசுவ, நீ எல்லாம் எனக்கு ஒன்றுமே, நான் தொட்டவுடனே நீ விழுந்துருவேன் அப்படின்றான். அப்போ அது எவ்வளோ பெரிய அவன்கிட்ட வந்துட்டு தேவனை குறித்ததான அறிவு அவனுக்கு இருந்தால், தேவன் மேலே அவன் வைராக்கியமாக இருந்தால், தேவனை எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் நினைக்கலாம் தாவீதுக்கு ஆண்டவர் அவ்வளோ செஞ்சாருங்க, தாவீது கோலியாத்தெல்லாம் வென்றார். நீங்கள் அவன் முன்னாடி நின்ன மாதிரி உங்கள் முன்னாடியும் பல கோலியாத் பல நேரங்களில் நின்றுருக்கு, ஆண்டவர் வீழ்த்தியிருக்க. அதை அவன் வந்து மறந்து போகலை. அதை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அந்த பிரச்சனைகிட்டெல்லாம் பழைய பிரச்சனை எப்படி விழுந்துச்சுன்னு பேச தெரியுது அவனுக்கு. நம்ம என்ன செஞ்சிடறோம், ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை எல்லாம் மறந்து போயிடும். அதான் விஷயம், இதுதான் விஷயம். எல்லாருக்கும் முன்னாடியும் கோலியாத் நின்றுருக்கான் இது வரைக்கும். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோம், அதை மறந்துடுறோம். ஆனால் தாவீது என்ன செய்யலை, மறந்து போகலை. ஆண்டவர் செய்த ஒரு நன்மையும் மறந்து போகலை. நீங்கள் தாவீதுக்கு முன்னாடி நிற்கும் போதே அவன் என்ன பேசுகிறான், கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது நிற்கும் போது என்ன பேசுகிறான், அவனையும் பார்த்து ஒரு விசை கரடி வந்தது ஒரு விசை சிங்கம் வந்ததுன்றான். அவன் தாவீதையே கோலியாத்தையே பெருசாக நினைக்கிறான். நம்ம நினைக்கிறோம் அவன் வாழ்க்கையிலே தாவீது அப்படின்னாலே நமக்கு கோலியாத் தான் ஞாபகம் வரும். ஆனால் அவனுக்கு கோலியாத்தை விட பெரிய விஷயம் நடந்துச்சுன்னு அவன் கோலியாத்தில் பார்த்து சொல்கிறான். என்ன சொல்கிறான், புலி சிங்கத்தையே நான் பார்த்து பயப்படலை, நான் கிழிச்சு போட்டேன், நீ ஒரு ஆளா, எனக்கு நீ மனுஷன் தானே, வளர்த்தியாக இருக்க, அவ்வளோதான், எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு விசை கரடி வந்துச்சு, ஒரு விசை சிங்கம் வந்துச்சு, நான் அடித்து தூக்கி எறிஞ்சிட்டேன், இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைன்றான். இப்போ வர்ற ஒவ்வொரு தடவையும் அப்பப்போ வர்ற சூழ்நிலை பெருசாக தெரியும், அதுதான் பெரிய மதிலாக தெரியும். ஆனால் அதை விட பெரிய மதிலை நம்ம தாண்டி வந்திருப்போம். ஆனால் என்ன செஞ்சுருப்போம், மறந்து போயிருப்போம். தேவன் நமக்கு செய்த நன்மையை குறித்து நம்ம
மேன்மை பாராட்ட தெரியறதில்ல. ஏன்னா நம்ம தான் இயேசு ப்ளஸ் இன்னொன்று வச்சுருக்கோம்ல, அந்த விஷயத்துலையா அந்த மனுஷன் எனக்கு அப்படி உதவி செஞ்சாயா, அதனால தான் நான் முன்னேறி வந்தேன். அங்கே என்ன நல்லது தான், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்கிறதுன்றது நல்ல விஷயம், நம்ம அவங்கள மதிக்கிறோம் இல்லைன்னு இல்லை. ஆனால் கடவுளுக்கு ஈக்குவலாக வச்சிடுறது அவங்கள வைக்கும்போது என்ன ஆயிடுது, அடுத்து அந்த மனுஷன் வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது ஐயோ அந்த மனுஷன் இல்லையேன்னு தோணும். அன்னைக்கு அந்த மனுஷனை நமக்காக அனுப்புனதே யாரு தான்? ஆண்டவர். அவர் அன்னைக்கு ஒருத்தனை அனுப்புனார்னா அவன் எனக்கு இல்லாட்டினாலும் அனுப்புறது ஆண்டவர் தானே, இன்னொருத்தனை அனுப்ப மாட்டாரா நமக்கு? ஏன்னா மனுஷன் மேலே வைக்கிற நம்பிக்கையை தேவன் மேலே வைக்க மறந்துடுறோம். தேவன் தான் அந்த நன்மைக்கு காரணர் அப்படின்றத மறந்துட்டு மனுஷனையும் மனுஷியையும் அந்த பணத்தையும் அன்னைக்கு வந்த நகையையும் இல்லாட்டி அன்னைக்கு வந்த ஏதோ ஒரு என்னுடைய பலன், இல்லை சில பேர் சொல்லுவாங்க அது வயசுங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னமோ இவங்க வயசு தான், இவங்க பலத்தில் தான் சாதித்த மாதிரி, அதனால இன்னைக்கு என்னால் முடியாது. வேதம் என்ன சொல்லுது, உன் வயது கூட கூட உனக்கு என்ன ஆகுமா, பலன் கூடும்னு வேதம் சொல்லுது. வாசிச்சிருக்கீங்களா நீதிமொழிகளில்? அதாவது அது உடல் பலத்தை பற்றி சொல்லலை, ஞானம் தைரியம் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால கூடிடுதுல்ல. தாவீது கோலியாத்தை வென்றுட்டான், ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கோலியாத் வம்சத்தையும் அவனால் அழிச்சிருக்க முடியும். அப்படி ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சுட்ருக்காரு. நம்ம என்ன செஞ்சிடறோம், இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்திக்கிறோம். ஊறுகாய் மாதிரி மெயினாக வேறு விஷயம் வச்சுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஊறுகான்னு நினைக்கிறோம். அந்த சாப்பாட்டுடைய சாரமே எங்கே தான் இருக்குது? சொல்லுவாங்களே அம்மா ஊட்டாததை கூட மாம்பழம் ஊட்டிடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த மாம்பழத்தை வச்சு தான் அந்த சாப்பாடே நமக்கு போகுது இல்லையா? அதுதான் அர்த்தம். அந்த சாப்பாடுடைய சாரம் எங்கே இருக்குது? அதில் தான் இருக்குது. அங்கே தான் விஷயமே. இப்படி சில விஷயங்களை நம்ம மறந்து போகிறனால தான் தனிமையிலே விடப்படுற சூழ்நிலை வரும். முன்னாடி இருந்த ஒரு மனுஷன் எனக்கு இருக்க மாட்டான், முன்னாடி உங்களுக்கு இருந்த தைரியம் எனக்கு இல்லாத மாதிரி இருக்கும், முன்னாடி இருந்த பணம் உங்கள் கையில் இல்லாத மாதிரி இருக்கும், முன்னாடி இருந்த மக்கள் உங்களுக்கு உதவி செய்ய இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் தோண்டு போக மாட்டீங்க. தாவீதை போன்ற அனுபவத்தை உடையவர்களாக இருந்தால். அதுக்காக தாவீதுக்கு வந்த சூழ்நிலை உங்களுக்கு வரலன்னு அர்த்தம் கிடையாது. அதை விட பெரிய சூழ்நிலை நமக்கு வந்திருக்கு. அதெல்லாம் ஆண்டவர் மேற்கொள்ள செஞ்சார். அதை என்ன செய்யறதில்ல, நம்ம தேவனை ருசிப்பதை காட்டிலும் அந்த மனுஷன் மேலே வைக்கிற நம்பிக்கையையும் அந்த காசு பணம் தைரியம் திடகாத்திரம் இதெல்லாத்து மேலேயும் நம்மளோட நம்பிக்கையை வைக்கிறனால அந்த சூழ்நிலை மாறும்போது அவங்க இல்லையே, அப்போ எனக்கு செயல்பட தெரியலையே, இந்த உலகத்தில் நான் இனிமேல் எப்படி இருப்பேன், என்னால் முடியலையே, நான் நம்பியிருந்தவங்க இல்லையே, நான் நம்பின விஷயம் என்கிட்ட இல்லையே. சில பேர் நினைப்பாங்க எனக்கு வேலை இப்போ இல்லை, நான் அன்றைக்கி அப்படி இருந்தேன் இப்போ இருக்க முடியுமா அப்படின்றாங்க. அந்த வேலையை கொடுத்தது யார்? ஆண்டவர். அந்த வேலையை அவருக்கென்று கொடுத்துருக்கிறார். உங்களை உண்டாக்குனதே அவருக்காக தான், அதுக்காக தான் வேலையை கொடுத்துருக்கிறார். அப்போ உங்களை ஒரு 60 வயசு வரைக்கும் வேலையை கொடுத்து காப்பாற்றிட்டு 60 வயசுக்கு அப்புறமேட்டு கவர்மெண்ட் நம்மளை வீட்டுக்கு அனுப்பிடுற மாதிரி அவர் நம்மளை துரத்தி விடுறதுக்கு வச்சுருக்கிறாரா? இல்லை, அடுத்து வேற ஒன்றை கொண்டு உங்களை போஷிப்பார். இதை உணர்ற அறிகிற அறிவில் வித்தியாசம். எல்லாருக்கும் நடக்கிற விஷயந்தான் நமக்கும் நடக்கும். தாவீதை ஒன்றும் ஆண்டவர் வந்து ஸ்பெஷலாக தங்கத்துலேயும் நம்மளை மண்ணுலையும்லாம் உண்டாக்கலை. நம்ம எல்லாருமே ஆதாமின் வம்சத்தின் வந்தவங்க தான். தாவீதுக்குள்ளே இருந்த அதே ஆவிதான் உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. ஆனால் என்ன, அவன் யாரை கொண்டு காரியங்களை வாய்க்க பண்ணினான்ற அறிவு அவனுக்கு இருந்துச்சு, நமக்கு அது இல்லை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தாவீது வந்து ரொம்ப பரிசுத்தவான்லாம் கிடையாது. அவனை போல ஒரு பாவி இல்லவே இல்லை தான், நம்மளை மாதிரி தான். ஏன் சொல்கிறேன்னா நம்மளை போல பாடுள்ள மனுஷன். ஆனால் அவன் யாரை முன்னாடி வைக்கிறான்? தேவனை முன்னாடி வைக்கிறான். அதான் நான் அடுத்து 5வது வசனம் வாசிங்கப்பா. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அடுத்து அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். அடுத்து நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது.
என்ன சொல்கிறான்? என் பெலனே எங்கே இருக்கான்? தேவன்கிட்ட தான் இருக்கான். நீங்கள் 10 வயசில் இருந்தாலும் பெலன் யார்கிட்ட தான் இருக்கும்? தேவன்கிட்ட தான் இருக்கும். 15 வயசில் இருந்தாலும் பெலன் எங்கேருந்து தான் வரும்? தேவனிடத்துல தான் வரும். ஒரு வாலிபனுக்குரிய பெலன் எங்கேருந்து தான் வரும்? தேவனிடத்துல தான் வரும். 80 வயசு கிழவனுக்கும் எங்கேருந்து தான் வரும்? தேவனிடத்திலிருந்து தான் பெலன் வரும். எந்த வயதுலையும் தேவனிடத்திலிருந்து பெலன் வரும்னா அந்த பெலன் சாதாரண பெலனே கிடையாது. உங்கள் வயசு உங்களுக்கு தான் பெருசு. ஆண்டவர் பெலனை கொடுக்க போகிறாருன்னா அவருக்கு 100 வயசுன்னு கிடையாது. ஆபிரகாமுக்கு 100 வயசில் குழந்தைய கொடுப்பாரு, சாராளுக்கு 90 வயசில் கொடுப்பாரு. ஏன்னா அவருடைய பெலன். நமக்கு வேணால் தேவ பெலன் எப்படி இருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம். அவருக்கு அவர் பெலன் எப்படி இருக்குன்னு தெரியறனால தான் 100 வயசில் ஆபிரகாமுக்கு பிள்ளைய கொடுத்தார். அவரோட பலனில் அவருக்கு சந்தேகம் இருக்கா? இருக்காது. ஆனால் நமக்கு நம்ம விசுவாசத்திலே சந்தேகம், தேவனை அறிகிற அறிவில் ஒரு சந்தேகம். தேவன் செஞ்சிருவாரா? அன்னைக்கு அந்த மனுஷன் கூட இருந்தான், அதாவது ஆண்டவர் செஞ்சுட்டாருங்க ஆனால் அப்படின் போதே முடிஞ்சிடும். ஆனால் அன்னைக்கு அவர் இருந்தாருங்க, இன்னைக்கு அவர் இல்லை அப்படின்வாங்க. எவர் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அன்னைக்கு நடந்ததுக்கான காரணம் யாரு? ஆண்டவர். ஆண்டவர் இருக்கார்ல. இந்த உலகம் முழுவதும் அழிஞ்சு போனாலும் ஆண்டவர் இருந்தால் நம்ம வாழ்ந்துருவோம். நமக்கு என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர்? ஒரு நாளும் என்னைய கைவிட மாட்டார்ன்ற விசுவாசம் யாரை பற்றி இருக்கணும்? நமக்கு தேவனை பற்றி இருக்கிற அறிவில் இருக்கணும். அதை தாவீது நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அவன் மலை காடு மலைன்னு திரியிறான், எல்லா இடத்துலையும் திரிஞ்சு என்ன செய்கிறான்? வேட்டையாடி சாப்பிட்றான், மகனே விரட்டுறான், என்னென்னமோ தன்னுடைய ஜீவனை பிடிச்சிக்கிட்டு தான் வாழ்கிறான். ஆனால் எவ்வளோ கம்பீரமாக பேசுகிறான்னு பாருங்க. என் பெலன் ஆண்டர்கிட்ட இருக்குங்க, என்ன எதிரி எவ்வளோ நாள் என்னைய பேசுவேன், எத்தனை பேர் என்னைய துரத்துவேன், நான் என்ன செஞ்சிருவேன்? அப்படி மதில் தள்ளுற நீ நிற்ப மதில் மாதிரி, நான் அப்படி தொட்டேனா நீ விழுந்துருவேன் அப்படின்றான். அப்படி தானே கோலியாத்தை வீழ்த்தினா? அவனை தொடக்கூட இல்லாமல் அப்படி கவட்டையில் அடித்தான். அவன் கொண்டு போனது 3 கல் கூட, அதில் கூட ஒரு அற்புதம் பாருங்கள். அத்தனை கல்லை கூட அவன் பயன்படுத்தலை, ஒன்றை தான் பயன்படுத்தினான். ஏன்னா 100க்கு 100% அது யாரால் நடந்துச்சு? ஆண்டவரால் நடந்துச்சு. ஆண்டவருக்கு செகண்டரியே கிடையாது. ஆண்டவர் செஞ்சாருன்னா ஒரே தடவை தான் செய்வார், பெஸ்ட்டாக செய்வார் லைஃப்பில். அந்த மாதிரி தேவனை அறிகிற அறிவு தான் முக்கியமே தவிர தேவனோட அப்படின்னு வரக்கூடாது, தேவன் ப்ளஸ் அப்படின்னு வரக்கூடாது. ஏசு கிறிஸ்து சிலுவை மரணம் மட்டும்தான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கு? உங்கள் மீட்பை கொண்டு வந்திருக்கு. அதோட எதுவுமே கிடையாது. 0.0000 மேக்ஸிமம் 0.0001 எத்தனை 0 போட்டு 1 போட்டால் கூட கிடையாது. ஏசு கிறிஸ்துனா ஏசு கிறிஸ்து தான், அவர் சிலுவை மரணம் மட்டும்தான். அதை இவன் என்ன செஞ்சான்? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே உணர்ந்து வச்சிருந்தான். இன்னைக்கெல்லாம் நம்மளாம் பெரிய ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். ஏன்னா நம்மளாம் ரட்சிப்பின் அனுபவத்தை நமக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்தினதுக்கப்புறம் வாழ்கிற வாழ்க்கை வந்துட்டு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை காட்டிலும் மேன்மையான ஒரு வாழ்க்கை. அவங்கெல்லாம் வந்துட்டு சில நிழலாட்டங்களை மட்டும்தான் பார்த்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. உண்மையான எந்த விஷயத்தையுமே அவங்க பார்க்கல. அவங்க வெறும் வாக்குத்தத்தங்கள், இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்ற ஒரு உணர்வை கொண்டே தேவன் வல்லவர், எனக்கு செய்ய போறாரு, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெருமாக்கும், நான் ஜீவனை பெறுவேன் அப்படின்னு சொல்லி 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 ஆனந்தப்பட்டுட்டு இருந்தான். நீங்கள் இயேசு கிறிஸ்து பிறந்து 2024 வருஷத்தில் உட்காந்துருக்கீங்க. நீங்களும் நானும் அதை விட மேன்மையானவர்கள். நம்ம தாவீதை காட்டிலும் சத்தியத்தில் ரொம்ப தேர்ந்தவங்களாக இருக்கணும். ஆனால் நம்ம அதை விட பல மடங்கு பின்தங்கி இருக்கும். அவனுடைய வசனங்களை எடுத்து தான் நம்ம என்ன செய்கிறோம்? சத்தியத்தை அறிகிற அறிவில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற அளவுக்கு அவன் மேன்மையாக இருந்திருக்கான். அவன் விசுவாசம் மேன்மையான விசுவாசமாக இருந்திருக்கிறது. அடுத்தது வாசிப்பா, அடுத்த வசனம் வாசி. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். என்ன சொல்றான்? திருப்பி வாசிப்பா. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். என்ன சொல்றான்? அவரை நம்புங்கள், அவரை மட்டுமே நம்புங்கள்ன்றான். ராஜாவுக்கு இல்லாத விஷயமே இல்லை. ஆனால் அவன் சொல்றான் எதையும் நம்பாதீங்க. ஏன்னா அவனோட எக்ஸ்பீரியன்ஸ். ராஜா காட்டுக்குள்ளே வாழ வேண்டிய சூழ்நிலை, ராஜா சாப்பாடு இல்லாமல் வேட்டையாடி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை, அப்படி துரத்தி அடிக்கிறான். அவன் சொல்கிறான் எதையும் நம்பாதீங்க, ஆண்டவரை நம்புங்க. அடுத்த வசனம் என்ன சொல்கிறான்? அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க. அதாவது சூழ்நிலை பிரச்சனையாக இருக்கும்போது படப்படன்னு இருக்கும். என்ன
என்ன செய்ய போகிறோமோ ஏது செய்ய போகிறோமோ நம்மளுடைய இருதயம் கலங்கி போயிருக்கும்போது என்ன சொல்கிறான், ஹெவியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. லிட்ரலாக ஹெவியாக இருக்கும். நீங்கள் உணர்ந்தீங்கன்னா தெரியும். நம்மளால் மூச்சு திணறல், நான்லாம் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். மூச்சு திணற ஆரம்பிச்சிடும் நைட்டில். அப்படியே மூச்சு திணறும். என்ன அதாவது ஹெவியாகிடும். அப்படியே ஒரு பெரிய கல்லை தூக்கி இருதயத்தில் வச்ச மாதிரி இருக்கும். அப்போ எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யணும், அந்த நேரத்தில் ப்ரேயர் மட்டும்தான். சத்திய ஆண்டவரை குறித்த வார்த்தையை சொல்ல 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 அது அப்படியே இறங்கும். ஏன்னா அந்த ஹெவினஸ் என்ன செஞ்சிடணுமா, ஆண்டவருக்குள்ளே அப்படியே இறக்கி வச்சிடணும், ஊற்றி விடணும். சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட இறக்கி வச்சா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். வேறு எதுவுமே அந்த நேரத்தில் செய்ய முடியாது. சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க, இது வந்து உடல் சார்ந்த விஷயம் இல்லை, மனம் சார்ந்த விஷயம் அப்படின்றாங்க. அவங்களே சொல்கிறாங்க, இதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாதுங்க. அந்த மனுஷனே தான் இதிலேருந்து வெளியே வரணும்னு நினச்சா மட்டும்தாங்க நடக்கும். இல்லாட்டினா ஹீல் பண்ணவே முடியாது. மிஞ்சி போனால் தூக்கத்துக்கு மருந்து கொடுக்கலாம், அவ்வளோதான் செய்யலாமே தவிர, அவங்களுடைய மூளையை கண்ட்ரோல் பண்ணலாமே தவிர, அந்த பர்சன் தன்னுடைய இருதயத்தை சரிப்படுத்தணும்னு நினைக்காத வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றாங்க. அப்போ அதற்கு வேதம் தான் பதில் சொல்லுது. அதுக்கு தாவீது தான் வழி என்ன சொல்கிறான், நீங்கள் என்ன செஞ்சுருங்க, உங்கள் இருதயத்தை அப்படியே ஆண்டவர்கிட்ட ஊற்றிருங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை என்னால் தாங்க முடியல, உங்கள் கரத்தில் கொடுத்துட்டேன், நீங்கள் அதை என்ன செய்வீங்களோ செய்யுங்கன்னு மட்டும் சொல்லி பாருங்கள். ஆண்டவர் கெட்டது செய்வாரா அந்த நேரத்தில்? அவர்கிட்ட நீங்கள் 100க்கு 120% கொடுத்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ஷனே இல்லை, நல்லது செஞ்சே ஆகணும். ஆனால் நீங்கள் அங்கே என்ன செய்வீங்க தெரியுமா, ஒரு 10% இன்னொருத்தரை வைப்பீங்க, யோசிப்பீங்க, இந்த சூழ்நிலைக்கு யாரை பிடிக்கலாம். கண்டிப்பாக இந்த உலகத்தில் நன்மை யாரை கொண்டோ ஆண்டவர் செய்வார், இல்லைன்னு சொல்லலை. யாரை கொண்டோ செய்கிறது யார்? தேவன். அந்த மனுஷனை பயன்படுத்தணும், தேவனை நம்பணும். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோம், தேவனை பயன்படுத்துகிறோம், மனுஷனை நம்புகிறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மனுஷனை பரிபூர்ணமாக நம்புறது, ஐயே அந்த அவன் இருக்கான் பாரு, அவன் அப்படி செஞ்சிடும், அவனை வேறு இடத்துல போய் கேட்டால் தெரியும் அவன் எப்படிப்பட்டவன்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், எந்த நன்மைகளும் தேவனிடத்துலேருந்து வருதுன்னா, எப்படி மேலேருந்து காக்கா சாப்பாடு போடணும்னா போட்டிருக்கு வேதத்தில். ஆனால் இன்றைக்கி காக்கா போடணும்னு அவசியம் இல்லை. யாரை கொண்டாலும் ஆண்டவர் காரில் கொண்டு வந்து கொடுப்பாரு. யார் அனுப்புனா காக்காவை? காக்காவுக்கு டைரக்ஷன் கொடுத்தது யார்? ஆண்டவர். இன்றைக்கி பென்ஸ் காரில் வந்து கொடுத்துட்டு போவாங்க. அந்த மனுஷனை தேங்க்ஸ் சொல்லலாம், தேங்க் பண்ணலாம், ஆனால் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? பல நேரங்களில் யாரை ட்ரஸ்ட் பண்ணவங்களோ அவங்க தான் நமக்கு குழி பறிச்சிருப்பான். அன்னைக்கு அவங்கள நான் நன்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை, ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ நம்மளால் அதெல்லாம் தாங்க முடியறதில்ல. ஐயோ, நம்ம எப்படி நம்பணுமே, அவன் எப்படி நம்மளை குழி பறிச்சிட்டானே, மனுஷன் தானே. நீ அன்னைக்கு ஆண்டவர் வைக்கிற இடத்துல அவனை வச்சல, இன்னைக்கு அவன் வேலையை காட்டிட்டு போயிட்டான். இதுதான் யூஸ் பண்ணுறதுக்கும் ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் வந்துட்டு சில பேரை பார்த்தா ரொம்ப கர்வம் உள்ளவர்களாக தெரிவாங்க. இவன் யாருக்குமே குனிஞ்சே போவான், அப்படி கிடையாது. அவங்க நல்லா இருப்பாங்க, பேசினா நல்லா தான் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனால் இவனோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும், மனுஷனுக்கு நம்ம ஒன்று செஞ்சோம்னா அவன் நம்ம காலை விழணுமோன்னு எதிர்பார்க்கிறவன் தான் மனுஷன். ஆனால் ஆண்டவராக அறிகிற ஜனங்கள் போய் உதவி செய்யும்போது நம்ம எதிர்பார்த்து உதவி செய்ய மாட்டோம். தேவன் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்ததை போல நம்மளை சுற்றி திரிய சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ நன்மை செய்யும் பொழுது வானத்தின் பலகனி நமக்கு ஆண்டவர்கிட்டருந்து வந்துடும்ன்ற விசுவாசம் நமக்கு இருக்குது. ஆனால் மனுஷன், சாதாரண மனுஷன் நமக்கு உதவி செய்யும்போது என்ன நினச்சி செய்வான் தெரியுமா, இதை செஞ்சால் அவன் நம்ம காலில் விழுவான்னு நினச்சி தான் செய்வான். அதை நம்ம புரிஞ்சிருக்கணும். அவனுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும், என்றைக்கும் மறக்கக்கூடாது நன்றி. அது வந்து ஒரு தேவனுடைய ஒரு நன்மையான ஒரு விஷயம். அடுத்தவங்க நமக்கு உதவி செஞ்சவங்கள மறக்கக்கூடாது. ஆனால் அவனை நம்பக்கூடாது, ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ட்ரஸ்ட்டு யார் மேலே மட்டும்தான் வைக்கணும், ஆண்டவர் மேலே தான் வைக்கணும். ஆண்டவர் வைக்கிற இடத்துல மனுஷனை வச்சிங்கன்னா நாளைக்கு அவன் தான் உங்களுக்கு பெரிய எதிரி. பல நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸ் தான் எதிரியாக மாறுவாங்க, சொந்தக்காரங்க தான் எதிரியாக மாறுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அப்போயே அவங்கள வைக்கிற இடத்துல வச்சுருந்தீங்கன்னா, நான் அந்த தப்பான விதத்தில் சொல்லலை, தேவனை வைக்கிற இடத்துல வைக்காமல் வச்சுருந்தீங்க, அவனும் மனுஷன் தானே அப்படின்னு வச்சிங்கன்னா, அவன் எந்த பிரச்சனை கொண்டு வரும்போதும் அப்படி தான் இருப்பாங்க மனுஷங்க அப்படின்னு நம்மளால் ஏற்றுக்க முடியும் இல்லையா? மனசு தானே காரணம் எல்லாமே. ஆண்டவர் தான் அந்த வெளிப்பாடெல்லாம் கொடுக்கணும். அதுக்கு வேதத்தின் அறிவு இருக்கணும். தாவீதை போல அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும். எத்தனையோ பிரச்சனை வந்துச்சியா, நான் பார்த்துட்டேன், எல்லாவனும் அப்படி தான் வருவான், எவனாலும் வந்து நிற்கட்டும், நான் வந்து நின்னா நான் தொட்டா விழுந்துருவானுங்க அப்படின்ற எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கணும் நம்மளோட சூழ்நிலையை பார்த்து.
ஐயோ அது பெரிய மதிலுங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த ஜெரிகோ மதுரை பார்த்துட்டு போய் சொல்லிட்டு இருந்தாங்களே போனவங்க, அது அப்படி ஓடுமாக்கும், 4 சேரியட் ஓடுமாக்கும், இப்படி ஓடுமாக்கும். அந்த மதில் தான் விழுந்துச்சு. அந்த மதில் விழுந்தாதானே அற்புதம். ஒன்றுமே இல்லாத மதில் விழுந்தாவா தேவனுக்கு மகிமை? அதை நினைக்கணும். அடுத்த வசனத்தை வாசிப்பா. கீழ் மக்கள் மாயையும் மேன் மக்கள் பொய்யையும் ஆமே. என்ன சொல்றான்? கீழ் மக்களும் மாயை தான். உன்னை விட கீழ்த்தரமா இருக்கிறவனும் மாயை தான். மேல் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அவங்க எப்படியா? பொய்யுமாமே. அவங்களும் பொய்யும் தான். ஏன்னா மனுஷன் வந்துட்டாலே அவன் மாய்மாலக்காரன் தான். அவன் மனுஷத்தன்மை, அவன்கிட்ட என்ன இருக்கும்? நானே அவன் தன்னைவே நினைக்கிறான். நான் என்ன செஞ்சேன்? நான் எனக்கு வேலை பார்த்துட்டு இருந்தவனோட மனைவி எடுத்துக்கொண்டான். எடுத்துட்டு என்ன செய்கிறான்? போய் அவனை கொலையும் பண்ணிடுறான். பாவம். அந்த சேவகனை என்ன செஞ்சிடறான்? கொலையும் செஞ்சிடறான். அவளை மனைவியாக ஏற்றுக்கணும். ஆனால் ஊழியக்காரன் அவன்கிட்ட சொல்கிறான், நீ பண்ணது பெரிய பாவம் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே தாவீது அவ்வளோ ராஜா அவன் என்ன செய்யலை? அப்படி தாண்டா செய்வேன்னு நிற்கலை. ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கிறான். ஆண்டவரே, நான் பெரிய பாவத்தை பண்ணிட்டேன், நான் பண்ணது ரொம்ப பெரிய பாவம், நான் என்னை நீர் உணர்த்திட்டேன், இன்னைக்கு நீர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீரானார் பாவம் செய்கிறது தப்புன்னு சொல்லி நான் பிரஜாதிகளுக்கு போய் நான் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன்னு கேட்குறான். பல நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்றதே மறந்துடுறோம். கிறிஸ்தவர்கள்னால் பரிசுத்தவான்கள் கிடையாது, மனுஷங்க தான், நம்மளும் மனுஷங்க தான். ஆனால் கிறிஸ்தவர்கள் யாருன்னா, நம்ம செய்த பாவங்களை விட்டு விட்டு அறிக்கையிட்டு விட்டு விட தெரிஞ்சவங்க தான் கிறிஸ்தவர்கள். எல்லாரும் என்ன போய் கேட்குறதுனா, சில பேர் என்ன செய்யும், ஆமாம் நான் தப்பு பண்ணேன், அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்வாங்க. இனிமேல் செய்ய மாட்டேன்றதுக்கும் இப்போ நான் நல்லவனாக தான் இருப்பேன்றதுக்கும் நடுவில் ஒன்று இருக்குது. என்னது? என்னுடைய பாவங்களை நான் என்ன செய்யணும்? தப்புன்னு ஒத்துக்கணும். அந்த பாயிண்ட்டை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நான் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நான் இனிமேல் அதை செய்யலை, விடுங்க. அவங்களால அந்த ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவமே இருக்காது. ஒரு ராஜா. ஆனால் அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர்கிட்ட போய் கதறான், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பெரிய தவறை செஞ்சுட்டேன். அதை ஏற்றுக்கொள்கிறான் அவன். பாருங்க, அதாவது ஏற்றுக்கொள்கிறான்னா அவன் பைபிளே எழுதியிருக்கு. அவன் நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை நீர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேரானால் பாவம் எப்படி மனுஷனை தீங்குக்கு கொண்டு போகுன்றதை நான் ஆண்டவர் பிறருக்கு சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவரோடு இருக்கிற அனுபவம்னா சும்மா இல்லை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் வரும். அப்போ நம்மளையும் நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய தவறை ஒத்துக்கொள்ள தெரியணும். இதெல்லாம் இல்லாமல் ஆண்டவர் எனக்காக எல்லாம் செய்வார்னா நடக்காது, அதுவும் நடக்காது. இப்போ நான் சொன்ன காரியமெல்லாம் சந்தோஷமாக கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பாயிண்ட்டுக்கு இது கஷ்டமாயிடும். இதுவும் செஞ்சாதான் தாவீதை போல சூழ்நிலைகள் நிற்கும் போது என்ன செய்வான்? அவன் குற்றமுள்ள இருதயத்தோடு இல்லை, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு தடவை ஜீவனை கொடுப்பீரே. ஆனால் அவன் செஞ்ச காரியம் ஜீவனை அழிவுக்கு கொண்டு போகிற காரியத்தை அவன் பண்ணிட்டான். எனக்கு ஒரு விசை நீர் ஜீவனை கொடுப்பீரே, ஆனால் நான் செஞ்ச பாவத்தெல்லாம் எனக்கு மன்னிச்சு மறந்து கொடுப்பீரே, ஆனால் நான் உமக்கென்று ஊழியம் பார்ப்பேன்றேன். இதுதான் ஊழியம். ஊழியம்னா இங்கே நின்று பெரிய அற்புதத்தை பண்ணுறது ஊழியம் கிடையாது. ஊழியக்காரரோட வேலை என்ன? நீங்கள் ஆண்டவரை சார்ந்து எப்படி இருக்கணுன்றதை சொல்லி கொடுக்குறவங்க தான் ஊழியக்காரரோட வேலை. நீங்கள் எப்படி ஊழியம் பண்ணலாம்னு சொல்லி கொடுக்கணும் இல்லையா? நாங்கள் இருப்போம், இல்லாமல் இருப்போம், எந்த நேரத்துலையும் வர முடிகிற காரியம் இருக்காது, எல்லாரும் நிற்க முடியாது ஊழியக்காரங்க. ஆனால் எதுக்கு சண்டே வரும்? ஊழியக்காரர்கள் என்ன செய்யணும்? எப்படி தேவனோடு நீங்கள் இசைந்திருக்கணுன்றதை சொல்லி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவை மட்டும், தேவனை மட்டும், ப்ளஸ் எதுவுமே வைக்கக்கூடாது. ஆனால் நம்ம என்ன வச்சிடறோம்? தேவனோட நான் கிறிஸ்டியன் ஆகிட்டேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ப்ளஸ் ஜாதி, ப்ளஸ் அதை மட்டும் செஞ்சிடணும், ப்ளஸ் அந்த நல்ல நேரத்தை மட்டும் பார்த்துடணும், ப்ளஸ் இதை மட்டும் பார்த்துடணும். இது இல்லாமல் இருக்கு, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் உண்மையாக தான் இருப்பேன், ஆனால் அது இல்லாமல் நான் வாழ முடியாதுங்க அப்படின்னா ஆண்டவர் இல்லாமல் வாழ முடியலன்னு தான் சொல்லணுமே தவிர, இது இல்லாமல் என் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லும்பொழுது நீங்கள் யாரை முன்னாடி வைக்கிறீங்க? யாரை முன்னாடி வைக்கிறீங்க? பிசாசு தான் முன்னாடி வைக்கிறீங்க. அவனுடைய தன்மைகளை முன்னாடி வைக்கிறீங்க. அவன் பாருங்க சொல்கிறான், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு. ஏன்னா யாருமே அவனுக்கு ஆறுதல் கூறுற சூழ்நிலையில் அவன் இல்லை. தனக்கு தானே தன்னுடைய ஆத்துமாவோட பேசிக்கொள்கிறான். என்ன சொல்கிறான்? என் ஆத்துமாவே
முதல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்குன்னு சொன்னேன் தாவீது. பின்னாடி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இப்போ கலங்குறான். இப்போ யாருமே அவனுக்கு சொல்கிற இடத்துல அவன் இல்லை. அப்போ நீங்கள் சத்தியத்தை அறிந்தவர்களாக இருந்தால், ஒரு நல்ல சபைக்கு போனவங்களாக இருந்தால், உங்களுக்கு நல்ல வேதத்தை கற்றுக் கொடுத்துருந்தாங்கன்னா, அப்படி ஒரு சூழ்நிலையில் என்ன செய்வீங்க? உங்களை பார்த்து நீங்களே பேசிக்கொள்ளுங்கிற அனுபவத்தை உங்களுக்கு கிடைக்கும். ஆத்மாவே நீ ஏன் கலங்குற, ஏன் பதற, தேவனை நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படின்னு உங்களுக்கு பேச தெரியணும். அந்த நேரத்துலையும் போய் நிற்கக்கூடாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அத்தை வந்துட்டு, எங்கள் வீட்டில் வந்து கிறிஸ்டியனால் நான் எனக்கு எந்த சடங்காச்சாரமுமே தெரியாது. எனக்கு எதுவுமே எங்கள் வீட்டில் வந்துட்டு நல்ல நேரம் எதுவுமே நாங்கள் பார்த்தது கிடையாது. எனக்கு கிறிஸ்டியன்னா அப்படியே பக்கா கிறிஸ்டியன் மாதிரி தான் என்னை வளர்த்தாங்க. எங்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வளர்ந்து காலேஜுக்கெலாம் வந்து கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு இப்படியெல்லாம் கிறிஸ்டியன் ஸ்கூலில் இத்தனை வேறுபாடுகள் இத்தனைலாம் பார்ப்பாங்கன்றதே எனக்கு தெரியும். எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் எதையுமே பார்த்ததில்ல, என்னமே சொல்லிக் கொடுத்தல. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை குறித்து. ஏன்னா அந்த பைபாத்தே அப்படி வளர்ந்துட்டோம்ல, டீப் ரூட்டடா. எனக்கு எந்த இதுவுமே எதை குறிச்சுமே யார் என்ன சொன்னால் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு எதுலேயுமே நம்பிக்கையே கிடையாது. ஆன்றதோட எதுவுமே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு போகும்போதெல்லாம், தூத்துக்குடிக்கு போகும்போது கேபி வீட்டுக்கு போனால் எங்கள் அத்தை காலில் இருந்துச்சு எல்லார் தலையிலும் கை வச்சு ஜோம் பண்ணுவாங்க. அவங்க 4 பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ணுவாங்க, எனக்கு சேர்த்து ஜோம் பண்ணுவாங்க. நான் வரிசையாக படுத்துட்டு போயிடலாம். குட்டீஸில் அப்படியே தொட்டு ஜோம் பண்ணிட்டே வருவாங்க. அடுத்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு கர்ச்சீஃப் வச்சுருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. அப்புறம் அந்த கர்ச்சீஃபை தலையில் வச்சுட்டே வருவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் கத்துங்க. நைட்டு ஏன் என்னம்மா பண்ணுறீங்க, தேம்மா தலையில் வைக்கிறீங்க, எனக்கு என்னென்னு அதுகளுக்கு புரியறது கூட எனக்கு புரியாது. அவங்களாவது ஹிந்துஸில் தான் இருந்துச்சு அதுகள் அப்பலாம். ஆனால் எங்கள் அத்தை தலையில் அதுகளுக்கு தெரியும் என்னன்னு, எனக்கு என்னன்னே தெரியாது. அப்புறம் தான் ரொம்ப நாள் கழித்து எங்கள் அத்தை அப்படியே தொடுவாங்க, என்னமோ செய்வாங்க. அப்புறம் பார்த்தா அது என்னமோ காணிக்க அனுப்புனா அந்த கர்ச்சீஃப் வருமா. எனக்கு அது இன்னமும் தெரியாது, வருமா கர்ச்சீஃப் வரும், எங்கள் அத்தைக்கு வரும். அதுமாதிரி காலைல எந்திரிச்ச உடனே அவங்க வந்து அந்த பைபிளை திறந்து அப்படி வாசிப்பாங்க. அந்த இதை எடுத்து அன்றன்றுள்ள அப்பமும் பைபிள் அப்படி திறந்த உடனே எது வருதோ அந்த வசனத்தை வந்து அன்றைக்கி உரியதாக நினச்சி வாசிப்பாங்க. அந்த துணியை வச்சு வச்சுப்பாங்க. அப்போ எங்கள் அத்தை உடம்பு சரியில்லை அப்படின்னா எங்கள் அத்தை ஜோம் பண்ணுவாங்க. எப்போயுமே எங்கள் அத்தை வெளியே போனாலே பிள்ளைக்கு ஜோம் பண்ணி விடுவாங்க. அதெல்லாம் மேண்டேட்ரியாக நடக்கும். சில்வை போடுறது எல்லாமே நடக்கும். அப்புறம் அந்த துணியை எடுத்து வைப்பாங்க. எனக்கு ரொம்ப நாள் புரியாது. இப்போது கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் தான் என் வீட்டுக்காரர் எங்கள் அம்மாட்ட பேசும்போதெல்லாம் கேட்பாங்க, இன்னும் நீங்கள் அந்த கர்ச்சீஃப் கிறிஸ்டியனாகவே தானம்மா இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க. ஏன் அது என்ன அதை வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டால், அது ப்ரேயர் ஆயில் போட்ட ஒரு துணி, அதை நீ இவ்வளோ காணிக்க அனுப்பிச்சுன்னா அது வரும், அதை போட்டால் வந்துட்டு அது வந்துட்டு ஹீல் ஆயிரும்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. நாங்களும் பல நாள் நம்பியிருக்கோம். எங்கள் அம்மா அதை உடம்பு சரியில்லைன்னா அதை தான் போடுவாங்க அப்படின்ட்டு. இதில் பார்த்தா கிரைஸ்ட் ப்ளஸ் கர்ச்சீஃப். பல நேரங்களில் கர்ச்சீஃப் தான் 100%. நம்பிக்கை கர்ச்சீஃபில் தான் இருக்குது. அப்புறம் ஜோமேட்டா பிறகு கர்ச்சீஃப் போடுறீங்க. ஜோமேட்டா கர்ச்சீஃப் போடக்கூடாதுல்ல, ப்ரேயர் பண்ணி கர்ச்சீஃப் தான் போடுவாங்க. அது என்னென்னு இன்றைக்கும் எனக்கு தெரியாது, அது எங்கேருந்து வரும்லாம் தெரியாது, ஆனால் வரும், அது வரும். அப்புறம் வேறு என் ஹஸ்பண்ட் அவங்க ஃபேமிலியில் பெரிய சாவிலாம் வாங்கினாங்க. அவங்க வீட்டில் அவங்க பணம் நிறைய கொடுத்தப்ப சாவிலாம் கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் அதை வச்சுருப்பாங்க, அந்த முன்னாடி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு இதுக்கு தான் தாவீது சொல்கிறான், தேவனை மட்டுமே. இந்த அனுபவம் இருந்தால்தான் சில சூழ்நிலைகள் வரும்போது கர்ச்சீஃப் இருக்காது. என்ன செய்வீங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, கர்ச்சீஃபை வீட்டில் வச்சுட்டு போயிடுறீங்க. அந்த நேரத்தில் ஏதோ பிரச்சனை, கர்ச்சீஃப் இல்லைன்னா என்ன செய்வீங்க? அவ்வளோதான், முடிஞ்சிடும். உங்களால் செயல்பட தெரியாது உங்களுக்கு. ஐயோ அப்போ கர்ச்சீஃப் இருந்துச்சு அதனால் ஜோம் பண்ண, நீ கர்ச்சீஃப் இல்லைன்ட்ட. இது கர்ச்சீஃபாக இருக்கலாம், சில நேரம் மனுஷனாக இருக்கலாம், சில நேரம் எண்ணெயாக இருக்கலாம், சில நேரம் பணமாக கூட இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா, அது காடாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மட்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் உங்களை பார்த்தே பேசிக்கொள்ள முடியும். ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வருன்ற மாதிரி உங்களால் சொல்ல தெரியும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சூழ்நிலை வராதுன்னு கிடையாது. நிறைய பேர் நினைக்கலாம், என்ன கிறிஸ்டியன்றான், அவன் வாழ்க்கையில் இதெல்லாம் வரல. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வராதுன்னு கிடையாது, வரும். ஆனால் அதுக்கப்புறம் அவனோட ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இவெல்லாம் நல்லாயிட்டான், அடுத்து அது நல்லாலாம் மொத்தமாக போயிடணும்னு நினைப்பாங்க. அது யாருக்கு நடக்கும்? ஆண்டவர் அறியாதவங்களுக்கு நல்லாவே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லாவே எல்லாமே போயிடுவாங்க.
இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு அடுத்த வசனம் வாசிப்பாங்க, டக்குன்னு வாசி முடிச்சிடும். இது எத்தனாவது வசனம் வாசிக்கிறீங்க? வாசிப்பா. கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் வாசிப்பா, 10 வாசி. கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். அதாவது கொடுமையினால் என்னது? கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள். என்ன சொல்றாரு? நான் பண்ண பெரிய நம்ம சங்கரிக்கிறது, நான் சின்ன வயசில் அப்படி செஞ்சேன், நான் என்னால் எப்படி பண்ணிட முடியும்? அதாவது நம்மளே தாவீது எத்தனை போர் பார்த்துருப்பான், எத்தனை பேரை கொலை பண்ணியிருப்பான், எத்தனை நாடுகளை பிடிச்சிருப்பான். அவன் சொல்கிறான் இதெல்லாம் மேன்மையே கிடையாது. அதே மாதிரி ஐஸ்வர்யம், நம்ம ராஜா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஐஸ்வர்யமே இல்லைன்னு பேசுகிறவங்களாம் பிச்சைக்காரங்க கிடையாது இல்லையா? ராஜா அவன் பார்க்காத விஷயமே கிடையாது. அவன் என்ன சொல்கிறான்? ஐஸ்வர்யத்தை மேன்மை பாராட்டாதீங்கன்னு தான் அவன் சொல்ல வரான். இயேசு கிரைஸ்ட் ஜீசஸ் ப்ளஸ் ஐஸ்வர்யன்னு வைக்காதீங்கன்றான். அதை தான் அவன் சொல்ல வரான். ஐஸ்வர்யமே வேணான்னு சொல்ல வரல. ஐஸ்வர்யம் காசு இல்லாமல் ஒரு பொருள் வாங்கவே முடியாது, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்குற தேவன் மேலே நீங்கள் மேன்மை பாராட்டுங்கன்னு சொல்கிறான். அதை தான் சொல்கிறான். கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மற்றவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்கிறான். அதாவது நான் இப்போ சொன்ன மாதிரி தான், பணத்தை செலவு பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. நம்பிக்கை யார் மேலே வைங்க? பணத்தை கொடுத்த ஆண்டவர் மேலே வைங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா ஐஸ்வர்யம் பெருகும். ஆனால் பெருகுகிற ஐஸ்வர்யத்தின் மேலே உங்களுக்கு பல கோடி போட்டு வட்டி வந்துக்கிட்டு இருக்கு, அது பெருகுகிற ஐஸ்வர்யம் தான். அதன் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா, இயேசுவை பயன்படுத்தி கொண்டீங்கன்னா ஒரு நாள் அந்த ஐஸ்வர்யம் நின்று போயிடும். நீங்கள் என்ன செய்வீங்க? கொரோனா காலத்தில் பெரிய பெரிய கோடீஸ்வரன் ரோட்டுக்கு வந்துட்டான் இல்லையா? நம்மலாம் சாதாரண நடுத்தரமாக இருந்தோம், இன்றைக்கும் அப்படியே இருக்கும் இல்லையா? இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை போஷிக்கிறாரு, அவங்கள விட நம்ம சந்தோஷமாக இருக்கு. அவன்கிட்ட சந்தோஷமே போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. அவன் இருந்ததை காட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். நம்ம தேவனை நம்புகிறவர்களாக இருக்கணும், ஐஸ்வர்யத்தை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அதன் மேலே நம்பிக்கை. இவ்வளோ வச்சுருக்கேன், நான் ஒன்றுமே நான் அசைக்கப்படவே மாட்டேன். அதை என்ன செய்யணும்? பின்னாடி வரணும், அதை பயன்படுத்தணுமே தவிர ஆண்டவரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மலாம் ஐஸ்வர்யத்தை நம்பிக்கிட்டு இருக்கோம், பொக்கிஷமாக பாதுகாக்கிறோம். தேவன் தாங்க உங்களுடைய பொக்கிஷம், அவர் தாங்க ஐஸ்வர்யத்தின் என்னது ட்ரெஷர் ஹண்டே ஆண்டவர் தான். நீங்கள் கேட்க கேட்க வாழ்க்கைன்ற லைஃப்பில் போக 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 உங்கள் ட்ரெஷர் ஹண்ட் இப்படி திறந்துக்கிட்டே வரும். நீங்கள் விளாண்டுருக்கீங்களா? ட்ரெஷர் ஹண்ட்னு ஒரு கேம் இருக்கும், அப்படியே போயிட்டே இருப்பாங்க பசில் மாதிரி. அந்த இடத்துல போனால் அந்த இடத்துல ஓப்பன் ஆகிடும் அந்த ட்ரெஷர். இவங்களுக்கு சேர்ந்து அப்படியே நம்ம லைஃப்பில் ஆண்டவரை நம்பி ஓடிட்டே இருக்கும்போது எங்கெங்கே தேவையோ அங்கே ட்ரெஷர் ஹண்ட் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம பணத்தை நம்பி போயிட்டே இருப்போம், அப்போ தப்பான பாதையில் போயிடுவோம். ஆண்டவர் தானே நம்ம கரெக்டான பாதையில் உங்களை வழி நடத்தணும். நல்லா பார்த்தீங்கன்னா போய் வாசிச்சு பாருங்கள். 2 பேதுரு 18 1 18 19 இதை மட்டும் வாசிச்சு முடிச்சோம். 2 பேதுரு 1 18 19 2 பேதுரு 1 எடுத்தவங்க வாசிங்க. 2 பேதுரு 1 18 19 பேதுரு என்ன சொல்றான்? அவரோட கூட ஆண்டவர் வந்து பரலோகத்துக்கு போறார். அந்த பரிசுத்த பர்வதத்தில் நின்னோம். அதாவது தேவனை முகமுகமாக இயேசுவை பார்க்குறாங்க, தொட்டு பார்த்துட்டாங்க. இப்போ வானத்திலிருந்து சத்தத்தையும் கேட்டுட்டாங்க. என்ன சொல்கிறாரு? இவர் தான் என்னுடைய நேசகுமாரன், இவர் தான் போக திரும்பி வருவார்ன்றா இயேசுவை குறித்து தான சாட்சி, தேவனுடைய சாட்சியை பார்த்துட்டாங்க. ஏன் மோசையை கூட பார்த்தாங்க. அவங்களோட மோசே வந்ததை கூட, எலியா மோசையை கூட பார்த்தாங்க. பேதுரு அதுக்கப்புறமேட்டு வாசிங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் பார்த்தோம், ஆனால் அதை விட எது முக்கியமா? உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் உண்டு. அடுத்து
இதெல்லாம் காட்டிலும் எது முக்கியமா? விடிவெள்ளியாக இருக்கிற வசனத்தை உங்களோட இருதயத்தில் வச்சு அதில் நீங்கள் விசுவாசமாக இருப்பது நல்லது. நம்மெல்லாம் சில பேர் கேட்பாங்க, நாங்கள் அந்த அற்புதத்தை பண்ணோம், இந்த அற்புதத்தை பண்ணோம், இப்படி பண்ணாங்க, அது அப்படி பண்ணாங்க, இதை பண்ணாங்க. ஆனால் வார்த்தையை குறித்து கேளுங்க, ஒன்றுமே தெரியாது, வசனமே தெரியாது. அதாவது அனுபவங்களை குறித்ததான மேன்மை, அதை வச்சு என்ன செஞ்சிட முடியாது? நீங்கள் சமாதானத்தை என்ன செஞ்சிட முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. பேதுரு நேரடியாக இயேசுவை பார்த்தான், உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தான், தேவன் அவரை குறித்து சொல்கிற சாட்சியை கேட்டான். அதே போல் தேவன் பறத்துக்கேறதை பார்த்தான், மோசையெல்லாம் பார்த்தான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? இதை விட எது முக்கியமா? தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அவருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது, அதுதான் உனக்கு விடிவெள்ளி. அதை உன்னுடைய இருதயத்தில் வைக்கிறது தான் முக்கியம். இன்றைக்கி நம்ம அதே சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது. பேதுரு பார்த்தது போல் இயேசுவை மரிச்சதை பார்க்க முடியாது, சிலுவை மரணத்தை எதுவுமே பார்க்க முடியாது. ஆனால் நம்ம பேதுருவை காட்டிலும் என்ன செய்யலாம்? விசுவாசிக்கலாம். அப்படி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது என்ன செய்யும்? உங்களுடைய சூழ்நிலைகள் பிரச்சனையாக இருக்கும் பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது என்ன சொல்லலாம்? என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்குதுன்னு சொல்லலாம். சூழ்நிலைகளை பிரச்சனையாக இருந்து உங்களுடைய ஆத்துமா கலங்கும் பொழுது என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்துருன்னு சொல்ல தெரியும். அதனால தான் நம்மளோட ப்ரேயர் முடிஞ்சு என்ன சொல்கிறாங்க? ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்கக்கூடாது. நீங்கள் மறக்கலைன்னா தான் நாளைக்கு பிரச்சனை வரும்போது அது மதிலை போல தள்ளுவீங்க. இன்றைக்கி வந்த சூழ்நிலையை மறந்துட்டிங்கன்னா நாளைக்கு வர்ற பிரச்சனை இன்னையை விட பெருசாக தெரியும். நீங்கள் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்லி 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 ஜெபிச்சு பாருங்கள், நாளைக்கு வரப்போகிறது இதை விட சின்னதாக தான் தெரியும். சூழ்நிலையை பெருசாக்குவதும் சூழ்நிலையை சிறுசாக்குவதும் நீங்கள் எதன் மேலே நம்பிக்கையை வைக்கிறீங்க, எத்தனை சதவீதம் நம்பிக்கை வைக்கிறீங்க, ஆண்டவர் ப்ளஸ் வைக்கிறீங்களா இல்லை ஆண்டவரை மட்டுமே வைக்கிறீங்களான்றதெல்லாம் உங்கள் வாழ்க்கை அடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட விசுவாசிகளை தேவன் தேடுகிறார். அவங்க தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாகவும் உப்பாகவும் இருக்க முடியும். அவங்க தான் பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். அப்படிப்பட்டவர்களாக வாழ முயற்சிப்போம். ஆமென். Thank you, Lord. என் உயிரான இயேசு, Praise. Thank you.
நல்ல பிதாவே, அருமையான இந்த ஆராதனை ஆசித்து கொடுத்திருக்கிறேன். என் ஆத்மாவே கர்த்தரை நோக்கிய நம்பி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் வரும். இந்த வாக்கின்படி நாங்கள் அவரை மாத்திரம் முதலாவது வைத்து இது செகண்ட்லி திங்ஸை முதலாவது வைக்காதபடிக்கு சரியான பாதையில் வார்த்தையில் ஓடத்தக்கதாக உதவி செய்யும். மக்கள் வார்த்தையில் வளர உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால வார்த்தை தான் எங்களை விடுவிக்கும் என்ற நோக்கத்தோடு உலகத்தில் வாழத்தக்கதாக உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.